வேளச்சேரி பரங்கிமலை இடையே தொடங்கிய பறக்கும் ரயில் சேவையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பயணம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டம் தாமதமானதற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் நிலம் கையகப்படுத்துதலில் ஏற்பட்ட பிரச்சினைகளே காரணம் என தெரிவித்தார். முன்பே திறக்க வேண்டிய திட்டத்தை தேர்தலை முன்னிட்டு தற்போது அவசரமாக ரயில்வே துறை தொடங்கியுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த திட்டத்தை கடப்பில் போட்டாங்க. நீங்க அதை முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட வைத்த கோரிக்கையை ஏற்று நிலத்தை யாரெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்களோ அவங்கள அரசு மூலமாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு உரிய நிவாரண பணத்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் சரி பண்ணி நீதிமன்றத்தில் இருக்கிற தீர்ப்பு அதை வழக்கையும் சரி பண்ணி இப்போ வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த 600 மீட்டர் உள்ள தூணெல்லாம் அமைச்சு இன்னைக்கு இந்த ரயிலை நம்ம ஏற்கனவே பெரிய சந்தோஷமா இருக்குது. தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ கூட வந்திருக்காது. இது இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னே இந்த திட்டம் தொடங்கியிருப்பாங்க. ஒரு பெரிய பீம் ஒன்று வந்து கீழே விழுந்து போச்சு. அதனாலதான் ஒரு 6 மாசம் அதிகமாக காலம் ஆகிப்போச்சு. தவிர இல்லைன்னா இது 6 மாசத்துக்கு முன்னே இந்த திட்டம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். ஆக முழுக்க இதுக்கு காரணம் இவ்வளவு சீக்கிரமா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.